வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷனில் கொடுத்த கொண்டக்கடலையை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கொண்டக்கடலை கபாப் குறைவான எண்ணெயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கபாப் பார்த்திங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த கபாபை நம்ம டொமேட்டோ சாஸில் தொட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரேஷனில் கொடுத்த கொண்டக்கடலையில் சின்ன சின்னதாக இருக்க கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்து அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி 8 மணி நேரம் நல்லா ஊற விடணும். கொண்டக்கடலை கபாப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்த கொண்டக்கடலை, எந்த கப்பில் கொண்டக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் பொட்டுக்கடலை, 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 4 வரமிளகாய், 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, 3 ஸ்பூன் எண்ணெய். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் பொட்டுக்கடலை, 4 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 பல்லு பூண்டை சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச கொண்டக்கடலை விழுத பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை தூளோடு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த கபாபுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த கபாபோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ் கபாப் டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்து சின்ன பால் சைஸ் அளவு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம மசாலா வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்லெட் மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் தட்டி எடுக்க போகிறேன். இந்த கபாபோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம தட்டி வச்சுருக்க கபாபை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். நார்மலாக நம்ம கொண்டக்கடலையே வேக வச்சு கொடுத்தோன்னா குட்டீஸுங்க தோலை எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கபாப் பண்ணி கொடுத்தோன்னா தோலில் இருக்க சத்துக்கள் முழுசாக அவங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு இந்த கபாபை நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், கபாப் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விடணும். அடுப்பை நம்ம மிதமான தீயில் வச்சு குக் பண்ணோன்னா தான் கபாப் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கபாப் 2 சைடுமே நல்லா வெந்து கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கொண்டக்கடலை கபாப் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கொண்டக்கடலை கபாபை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.